தினம் ஒரு மிஷனரி வரலாறு. டேவிட் லிவிங்ஸ்டன். ஸ்காட்லாந்திலே கிளாஸ்கோவுக்கு 9 மைல் தூரத்தில் டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பெரிய ஞாபகார்த்த மண்டபம் உள்ளது. அதிலே அந்த தெய்வ மனிதன் ஆப்பிரிக்காவில் தங்கியிருந்து வருஷக்கணக்காக ஜெபித்து ஊழியம் செய்து வந்த அவரது வீட்டு மாடல் ஒன்று இருக்கிறது. அதை பார்த்தால் இந்தியாவில் கூரை வேய்ந்த சிறு குடிசை மாதிரி ஒரு சிறிய வீடு, அதிலே ஒரு சிறிய கட்டில். அது கட்டில் கூட அல்ல, 2 மூங்கில் கம்புகளுக்கு நடுவில் இலைகளை வைத்து தைத்த ஒரு படுக்கை. பக்கத்தில் ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது. அதன் அருகில் டேவிட் லிவிங்ஸ்டன் முழங்காலில் ஜெபிக்கிற ஒரு மாதிரியை செய்து வைத்திருக்கின்றனர். அந்த குடிசையில் ஒவ்வொரு இரவும் தன் கைகளை உயர்த்தி, தேவனே, இந்த உலகத்தின் பாவத்தின் ரணங்கள் குணமாகாதோ என்று கதறி ஜெபித்தார் அந்த தெய்வ மனிதர். ஆப்பிரிக்காவில் அடிமை வியாபாரம் கொடிகட்டி பறந்த அந்த நாட்களில் போர்ச்சுகீசியருக்கு எதிருக்கு எதிர் சமர் நின்றார் லிவிங்ஸ்டன். இன்னும் அந்த மனிதர் பட்ட பிரயாசங்களும் அலைச்சல்களும் தேவனின் ஞாபக புஸ்தகத்தில் அல்லவோ இருக்கிறது. ஒரு முறை காட்டில் சிங்கம் தாக்கி அவரது முகத்தாடையின் ஒரு பக்கமே சேதமானது. ஏன் இதெல்லாம்? அவரும் ஒரு கெட்செமனின் அனுபவத்தில் கடந்து சென்றார். தனக்கென கொடுக்கப்பட்ட கசப்பான பாத்திரத்தில் நிச்சயமாகவே பானம் பண்ணினார் லிவிங்ஸ்டன். இறந்த தன் அன்பின் மனைவியை தன் கையாலே காட்டில் அடக்கம் பண்ணினார். அவர் பெற்ற பிள்ளை இறந்தது. அதன் தாயின் அருகில் அதையும் கிடத்தினார். இன்னொரு பிள்ளை இறந்தது. அதையும் தன் கைகளினாலே அடக்கம் பண்ணினார். ஆனால் அந்த துக்கத்தின் திரளான வெள்ளம் அவருக்குள் இருந்த அக்கினியை அவித்து போட முடியவில்லை. மாறாக அந்த அக்கினியை கொழுந்துவிட்டு எரிய செய்யும் எரிபொருளாகவே மாறியது. பிசாசு அவரது வேலையை தடை செய்ய தன் ஜெபத்தை கூட்டினார் லிவிங்ஸ்டன். இரவெல்லாம் அவரது ஜெபத்தின் கதறுதல் அந்த ஆப்பிரிக்கா காடுகளில் எதிரொலித்து கொண்டே இருந்தது. தேவனே, இந்த உலகத்தின் பாவத்தின் ரணத்தை குணமாக்க மாட்டீரோ? கதறுதல் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. இன்றைய ஆப்பிரிக்காவின் சூம்பியாவில் சிட்டாம்பு என்ற கிராமத்தில் 1873 மே 1 இரவு தன் கட்டில் அருகே முழங்காலில் நின்றவராய் தன் ஜீவனை விட்டார் லிவிங்ஸ்டன். மரணத்தின் காரணம் மலேரியா மற்றும் இரத்த பேதி என்று சொல்லப்படுகிறது. அவரது உடன் ஊழியர்கள் சுசி மற்றும் சுமா அவரது இருதயத்தை அவர் இருந்த இடத்தின் அருகிலுள்ள ஒரு மோவ்லா மரத்தின் கீழ் அடக்கம் செய்துவிட்டு அவரது உடலை 1600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகமோயா துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து அவரது உடல் இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட்டு வெஸ்ட் மினிஸ்டர் அவையில் அரசாங்க மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.